ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல் சாந்தி சண்டல் விலாக்ஸ். நான் நவராத்திரிக்கு பேசன் அல்வா அப்படின்னுட்டு கடலை மாவு அல்வா பண்ணியிருந்தேன். அவ்வளோ ஒரு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக சில்கியாக அவ்வளோ ஒரு டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சு. அந்த ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஒரு கப் கடலை மாவுக்கு 1.5 கப் சுகரு, 1.5 கப் சுகரை 2 கப் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு அதை பாகாக கரைச்சிக்கலாம். அதாவது பாகு கம்பிப்பதம் வேண்டாம். பக்கத்து ஸ்டவ்வில் தண்ணியில் கொதிச்சிட்டு இருக்கணும். அந்த ஜீனி பாருங்களேன், 1.5 கப் ஜீனி போட்டிருக்கேன். 2 கப் தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வச்சு பக்கத்து ஸ்டவ்வில் இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் நல்லா, அதாவது நான்ஸ்டிக்கு இல்லைனா அடிகனமான பேனாக எடுத்துக்கோங்க. 1 கப் கீ ஊற்றிருக்கேன். அது மெல்ட் ஆன பிறகு 1 கப் கடலை மாவு, 1 கப் கடலை மாவுக்கு 1 கப்பு நெய் ஊற்றிருக்கேன். 1.5 கப்பு சுகருக்கு 2 கப் தண்ணி ஊற்றி அதை அந்த பக்கம் கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த நெய்யிலேயே இந்த கடலை மாவை நல்லா வறுக்கணுங்க. இது ஒரு 7 நிமிஷம் நல்லா வறுக்கணும். அந்த பச்சை வாசனை ஃபுல்லாக போகணும். நான் சின்ன வீடியோங்கிறதுனால உங்கள்கிட்ட கம்மியாக காமிச்சிருக்கேன், அவ்வளோதான். நல்லா பச்சை வாசனை போகணும். பச்சை வாசனை போய் இது மாதிரி நல்லா பபிள்ஸ் வரும் பாருங்களேன். அதாவது இந்த மைசூர் பாகுக்கு வர்ற மாதிரி இருக்கும். இந்த டைமில் என்ன பண்ணணும், பக்கத்தில் கொதிச்சிட்டு இருக்கு பார்த்தீங்களா சுகர் சிரப்பு, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதில் கலரணும். நம்ம மைசூர் பாகுக்கு நெய் கொதிக்க வச்சு ஊற்றி மைசூர் பாகு பண்ணுவோம். இதில் பாகு ஊற்றுறோம். பாருங்களேன், அதுமாதிரி எப்படி பொங்குது பாருங்கள். அந்த கடலை மாவு எப்படி மைசூர் பாகு மாதிரியே பொங்குது பார்த்தீங்களா. எல்லா பாகையும் இதில் சேர்த்துக்க வேண்டியதான். சேர்த்து நல்லா ஃபுல்லாக தரோவாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளவுதாங்க. நல்லா உங்களுக்கு தேவைப்படும் போது எவ்வளோலாம் நெய் சேர்த்துக்கிறீங்களோ சேர்த்துக்கோங்க. நட்ஸு என்னென்ன நட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். இந்த ஒரு கையில் தொட்டு பார்த்தா அவ்வளோ சாஃப்ட்டு, ஒட்டவே இல்லை. பாதாம், முந்திரி, பிஸ்தா, புஷ்ணி விதை, வெள்ளரி விதை இதெல்லாம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் ஆப்ஷனல் தான். அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த ஹல்வாவை நீங்கள் செஞ்சு பாருங்களேன், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நிஜமாக சொல்கிறேன், இதை நீங்கள் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. அவ்வளோ ஒரு அருமையான இந்த பேசன் அல்வா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சாந்தி சண்டல் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோ ஒரு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக சில்கியாக இருந்துச்சு. அப்படியே பார்க்குறதுக்கே, சாப்பிடவும் இப்படி தான் இருந்துச்சு. தேங்க்யூ.